கர்த்தர் சொன்னார் இதை செய்யுங்க, அவ்வளவுதான். கர்த்தருடைய பார்வையில எது நலமாக செய்கிறதோ தெரிகிறதோ அதை நமக்கு சொல்லுவார், என் பிள்ளையை இதை செய். நம்முடைய பார்வையில அது வந்து வித்தியாசமா தெரியும். செய்யலாமா, நம்ம செய்யலாமா நமக்கு தோணும். அந்த யோசிக்கிற ஒரு செகண்ட் நமக்கு பதிலா வேற ஆள் வந்து அந்த காரியம் செஞ்சுட்டு போயிடும். சோ நமக்கென்று நியமிக்கப்பட்ட காரியத்தை தேவன் சொல்லுவார், என் பிள்ளையே இதை நீ செய்ய, இப்ப செய்யனா. நம்ம மாம்சத்துல யோசிக்கவே கூடாது, ஐயோ இது தப்பாச்சே, இதை செய்யலாமா. இப்ப யோசித்து பாருங்க, ஏசாவை ஏமாற்றுவதற்கு யாக்கோபு என்ன செய்யறான், பயப்படுறான். ஏன்னா ஆசீர்வாதத்தை வாங்கணும், அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கணும். அண்ணனை மாதிரியே முடி, அண்ணனுக்கு நல்ல முடி. உடனே ஆட்டுக்கோலை மேல செய்யறாரு. கேட்டி யார் சொல்றா, அம்மா சொல்றா. நீங்க உலக பிரகாரமா பாருங்க, உலக பிரகாரமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது தப்பா சரியா. ஆசீர்வாதம் அண்ணனுக்குள்ள ஆசீர்வாதம் யார் வாங்கிட்டு வரா, தம்பி. எப்படி வாங்கிட்டு வரான், நேர்மையாவா வாங்கிட்டு வந்தான். அதனாலதான் அவனுக்கு பேர் எத்தன். ஏமாத்தி வாங்கிட்டு வரான், ஆனா அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அப்ப ஏமாத்திர எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானவனா அப்படின்னா இல்ல. ஏன்னா ஏசா என்ன செய்வான்னு கர்த்தருக்கு தெரியும். யாக்கோபு கூடார வாசியா இருப்பான் கடைசி வரை, மரிக்கிற வரை. யாக்கோபு யாரு, நாமெல்லாம் யாரு, கூடார வாசி நாமெல்லாம். ஆனா ஏசா யாரு, உடனே பில்டிங் கட்டிட்டான். அவன் கட்டின மனைவி எப்படி, இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பே தெரியும். ஏசா பிறக்கிறதுக்கு முன்பே தெரியும் ஏசா இப்படிப்பட்ட சேட்டையை பண்ணுவான். அவன் என் பிள்ளையா இருக்க மாட்டான், எனக்கு ஊழியம் செய்ய மாட்டான், அவன் தருதலையா போயிருவான். அதனால அவனுக்கு புத்திர சுவிகாரம் வேண்டாம், பின்னால வர்ற யாக்கோபுக்கு தான் அதை கொடுக்கணும். உலகத்தின் பார்வையில நீ ஏமாத்தி எத்தா தெரியலாம். ஆனா கர்த்தருடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, என் ஊழியத்தை செய்வதற்கு என் பிள்ளை வேணும், என் இஸ்ரவேல் சந்ததி உருவாக வேண்டும். ஏசா வந்திருந்தாலும் இஸ்ரவேல் வம்சம் வந்திருக்குமா, வந்திருக்காது. கல்தேயரும் கலிலேயரும் எமோரியரும் கானானியரும் வேண்டாத பிள்ளைலாம் கட்டினாங்க. இஸ்ரவேல் வம்சம் பிறந்திருக்காது. அப்ப இஸ்ரவேல் வம்சம் பிறப்பதை அப்பவே ஒரு யோசித்தார். அங்க இயேசு கிறிஸ்து பிறக்கணும் யூதா கோத்திரத்துல, இதெல்லாம் யோசித்தார். ஏசாவுக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருந்தா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து பிறக்கறன்னா நாமெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்க முடியுமா? அப்ப மேலோட்டமா பார்த்தா யாக்கோபு செஞ்சது எத்து, ஃப்ராட் இல்லையா? ஆனா ஆவிக்குள்ள பார்த்தா வெரி கிரேட். வரப்போகிற காரியத்தை கர்த்தர் முன்னறிந்து ஏசாவுக்கு கொடுக்க வேண்டிய புத்திர சுவிகாரத்தை யாக்கோபுக்கு கொடுத்தார். அந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கையில சில காரியத்தை உங்க பார்வையில தப்பா தெரியலாம். ஊழியக்காரர் மூலியமா கர்த்தர் சொல்லுவார், பிள்ளைகளே இதை செய்யுங்க அப்படின்னு. நீங்க மாம்சத்துல உட்கார்ந்து யோசிச்சுட்டு செய்யலாமா, இது தப்பு இல்லையா, இந்த காரியம் சரிதான் சொல்றது யாரு, ஆவியானவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்ணை மூடிட்டு காரியத்தை செய்யணும். ஏன்னா சொல்றது ஆவியானவர், உங்க ஊழியக்காரர் இல்ல. ஆவியானவர் சொல்றாரு, நான் கேட்கிறேன், இது சரியான காரியம். ஏன்னா பின்னால் என்ன நடக்க போகுதுங்கிறது ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் முன்னால சொல்லிட்டு இருக்காரு, என் பிள்ளைகளே இந்த காரியத்தை நான் தான் உங்களுக்கு நடத்தி தாரேன், நீங்க செய்யுங்க. இப்போ ஆபிரகாம் செஞ்சதுனாலதான் இஸ்ரவேல் வம்சம் 400 வருஷம் அடிமைப்பட்டது. ஆபிரகாம் என்ன செஞ்சா, போன பிரசங்கத்துல சொன்னேன். அப்ப இஸ்ரவேல் பிறக்கல, ஈசாக்கு பிறக்கல, யாருமே பிறக்கல, பிள்ளையே இல்ல. அந்த நேரத்திலேயே கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல் சந்ததி 400 வருஷம் அடிமைப்படும்டா. இவன் பண்ண சேட்டை சின்ன தப்பு. நம்ம பார்வையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆட்டுக்குட்டியும் பலியிடணும், புறாக்களையும் பலியிடணும். இப்ப இவர் ஆட்டுக்குட்டியை பலியிட்டாரு, புறா குஞ்சு, ஒரு சின்ன பறவை, இதை வெட்டவா, இதை என்ன செஞ்சிரும் உயிரோட, கர்த்தரதை வெட்டுங்காரு. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, இறக்கம் பார்த்து, அதான் ஆடு வெட்டியாச்சுல போதாதா கர்த்தாவே, புறா எதுக்கு பறந்து போட்டோம், நல்ல சின்ன புறாவா குஞ்சு புறாவா இருக்கு, இதை போய் வெட்டவா அப்படின்னு ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, பறக்க விட்டார். பறந்து போன புறா என்ன செஞ்சு, வெட்டப்பட்ட பலியில வந்து இறங்கிச்சு. கர்த்தருக்கு படைக்கப்பட்ட பலியில புறா இறங்கிச்சு. அந்த கீழ்ப்படியாமைக்காக அதுக்கு பிறகு மகனையே வெட்ட ஒப்பு கொடுத்தாரு. என்ன கத்துக்கிட்டாரு ஆபிரகாம் பாடத்தை. ஓஹோ, கர்த்தர் சொன்னா கேட்கணும் போல. அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வேத வசனத்தின் மூலியமா கர்த்தர் பேசுவார், ஊழியக்காரங்க மூலியமா பேசுவார், உங்கள்கிட்டயே நேரா பேசுவார். அப்ப அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது கர்த்தர் இதை செய்ய சொல்லுகிறார் அப்படின்னு நான் முன்ன பின்ன யோசிக்கவே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. நமக்குள்ள அவிசுவாசம் வேண்டவே வேண்டாம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார். குறை சொல்லுவாங்க, நீங்க செய்யறது சரியில்லை, தப்பு, அப்படியா இப்படியாம்மா, காதுலயே வாங்க கூடாது. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாருப்பா. கர்த்தர் சொன்னதை விட மாற்ற முடியாது. என் மனைவியே சில நேரத்தில் சொல்லுவாங்க, மாற்ற மாட்டேன். நான் ஒரு முடிவுல தீர்மானமா இருந்தேன், அடிக்கடி சொல்லுவா, சும்மா ஊரு சொல்லிட்டு தெரியுது, பாஸ்டர்மா பேச்சதான் பாஸ்டர் கேட்பாங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தீங்களோ அதான் நீங்க செய்வீங்க, என்கிட்ட சும்மா ஒரு ஆலோசனை கேட்பீங்க அப்படின்னு. அதான் உண்மை. ஒரு ஆலோசனை கேட்பேன், ஒரு முடிவு சொல்லுவா, இதை செஞ்சிருங்கப்பா அப்படின்பா. அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டு
எனக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அப்படி நிறைய காரியங்கள் எங்க வாழ்க்கையில் நடந்தது. அப்ப ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க ஒரு நாளும் நமக்கு குறைவு அல்ல. எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அவர் நிறைவாய் மாற்றுவார். சொல்லி நிறைய வசனம் இருக்கு, நமக்கு நேரம் இல்லை. அந்த முதல் வசனத்தை திரும்பவும் நான் வாசிக்கிறேன்.